ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய கோவில்கள் வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா ஷார்ட்கட்டும் வந்து போட்டிருக்கோம். அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வந்து ஷார்ட்கட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரகதீஸ்வரர் கோயில். அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தெரியும். இது வந்து பிரகதீஸ்வரர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கோயில். பிரகதீஸ்வரர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்நாத் கோவில் வந்து குஜராத்தில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சோம் இருக்கான்ல, சோம்னு ஒரு பையன் வந்து ராத்திரி வந்து குஜாலாக இருக்காங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து குஜாலாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. சோம்நாத் கோயில் அப்படிங்கிறது குஜராத். ராத்திரியில் அப்படிங்கிறது குஜாலாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கோனார்க் சூரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஒடிஷாவில் இருக்குது. சூரியன் வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சூரியன் வந்து கோணலாக இருந்தார் அப்படின்னா வந்து அந்த நம்ம வந்து அந்த உலகமே வந்து ஒழிஞ்சு போயிடும். அதாவது ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோனார்க் சூரிய கோவில் வந்து ஒடிசாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திருப்பதி பாலாஜி கோவில். திருப்பதி அப்படின்னாலே நம்மளுக்கு ஆந்திரா வந்து ஞாபகம் வந்துடும். அப்போ திருப்பதி வந்து ஆந்திர பிரதேசம். திருப்பதி பாலாஜி கோவில் வந்து ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து பத்ரிநாத் கோவில் உத்தரகாண்ட். இது எப்படி விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பத்ரி நம்ம படம் எல்லாமே தெரியும். விஜயோட படம் வந்து பத்ரி படம். அந்த படத்தில் வந்து விஜயோட அப்பா வந்து ரொம்பவே கோவமாக இருப்பார் விஜய் மேலே. படத்தில் வந்து கான்செப்டில் வந்து கோவமாக இருப்பார். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப காண்டில் வந்து இருப்பார். காண்டோட உச்சத்தில் இருப்பார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பத்ரிநாத் கோவில் வந்து உத்தரகாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அமர்நாத் குகை கோவில். அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம அமருவோம் இல்லையா, அமர்றது எப்படின்னா வந்து உட்கார்றது. அப்போ நம்ம காஷ்மீர் போனால் வந்து ஜம்முன்னு அந்த ஹாயாக வந்து உட்காருவோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணி உட்காரத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர் போனால் நம்ம ஜம்முன்னு வந்து அங்கே ஏதாவது ஒரு குகை இருந்துச்சுன்னு வந்து வந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அமர்நாத் குகை கோவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தங்க கோவில் வந்து பஞ்சாப். எந்த இடத்துல அப்படின்னா வந்து அமிர்தசரஸ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு விலை மதிப்பில்லாதது இல்லையா, அமிர்தம் மாதிரி. அதை வந்து தங்கம் வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு அமிர்தம் வாங்குற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம். அப்போ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பஞ்சமாக இருந்தோம்னா அந்த தங்கம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அமிர்தம், அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்ப நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்குற மாதிரி ஒரு காசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து அமிர்தம் மாதிரி. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பஞ்சம்ங்கிறது வந்து பஞ்சாப். அமிர்தசரஸில் இருக்க வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது தங்க கோவில். நெக்ஸ்ட் வந்து பத்மநாப சுவாமி கோயில் வந்து கேரளாவில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பத்மா வந்து நாமம் போடுறதுக்காண்டி வந்து கேரளாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மா அப்படிங்கிறது வந்து பத்மநாப சுவாமி கோயில் வந்து கேரளாவில் வந்து இருக்குது. அல்லது வந்து ஞாபகம் போடுறதுக்கு வந்து ரணகளம் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மநாத சுவாமி கோயில் வந்து கேரளாவில் வந்து இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாகவே இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து புரியும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறை இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.